போட்டு போய் இன்றைக்கி நம்ம வந்து பேபி நாள்ன்ற மாதிரி மைன்கிராஃப்ட் 3 தான் போட போகிறோம். வாங்க நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம டே 2ல் என்னென்ன பண்ணணும்னு பார்த்துருவோம். நம்மளுக்கு அந்த பக்கத்தில் இந்த கேவுக்கு போயிட்டு கொஞ்சம் அயன் நம்ம மைண்ட் பண்ண வேண்டியது இருந்தது, அதையும் நம்ம மைண்ட் பண்ணி எடுத்துட்டோம். இனி நம்ம வந்து நம்மளோட வீடு கட்டுறதுக்கு கொஞ்சம் இடம் நான் கண்டுபிடிச்சேன். அதை நான் கொஞ்சம் கிளியர் பண்ணியிருக்கேன். அதை நான் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். நல்லா தான் இருக்கும். அதுவும் நல்லா கிளியர் பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிச்சு. ஒரு நாள் ஃபுல்லாலாம் இல்லை, மதியம் வரைக்கும் நான் அது பண்ணி நின்று கிளியர் பண்ணேன். அது ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிச்சு. எனக்கு கொஞ்சம் பெரிய இடமா பண்ணலான்ட்டு. அதுக்கு எனக்கு நிறைய மண்ணும் நிறைய தேவைப்படுது. ஏதோ ஒன்று விடுங்க, நாங்கள் போகலாம். ஓகே, நைட் ஆகிட்டுருக்கு. ஏன்னா நான் வேலையை முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்துட்டேன். சாரி, நான் கொஞ்சம் நேரம் பிசியில் வச்சு அந்த கிளியர் பண்ணி நின்றேன்னு சொன்னேன்ல, அது நான் பண்ணி நின்றேன். இருங்க, பிசிலேருந்து எடுத்துகிட்டு பிசின்ற பாருங்க. அதை கிளியர் பண்ணுறது, அது சரி பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. அதனால தான் நான் இதை வச்சு அதை கிளியர் பண்ணியிருந்தேன். அந்த இடத்த காட்டுறேன் வாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற அயனும் நல்லா உருக்கிட்டேன். ஸோ இதுதான் நம்ம பேஸு. இங்கே தான் நம்ம வீடு கட்டலாம்னு முடிவு எடுத்துருந்தேன். இது நல்லா பெருசாக தான் இருக்குது. ஆனால் கீழே கொஞ்சம் ஸ்கெலிட்டன்ஸ் வருவானுங்க, அதுதான் கொஞ்சம் தொந்தரவாக இருக்கும். சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளேயே அம்பு விட ஆரம்பிச்சிடான் பாருங்க கைஸ். இந்த சவுண்டை குறைச்சிக்கிறேன். உள்ளே போயிட்டு நான் ஒரு ஷீல்டை செஞ்சுன்னு வந்துடலாம். ஷீல்டு என்ன விட்டு மாறிட்டு இருக்கியா? மூச்சு விட்டானுங்க, அப்படிதான் நம்ம மூச்சு விட்டானுங்க. போங்க, எனக்கு இதே பிரச்சனை தான். இப்போ நான் நெதர் வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு எடுத்துகிட்டு வரணும். இதை என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. விட்டு வச்சு சார் எந்த பொருளும் இப்போ நம்மளால செய்ய முடியாது. இந்த விட்டு நம்மளுக்கு தேவை. ஸோ அதனால் இருங்க, இந்த ஃபர்னிச்சருக்கும் அதையோடா வெறி ஏற்றானுங்க. இதுக்கு இந்த உட்டு தான் தேவைன்னு சொன்னதுனால நான் வேறு ஒரு காட்டுக்கு போயிட்டு எடுத்துன்னு வந்தேன் கைசிட்ட. அதுக்குள்ளேயும் உட்டை மாற்றுறானுங்க இவனுங்க, வெறி ஏற்றுறானுங்க. ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஷீல்டு இப்போ எப்படி சேர்த்துன்னு தான் யோசிச்சுன்னு இருக்கேன். என்ன பண்ணலாம் நெதர் வேர்ல்டுக்கு தான் போய் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறேன். சரி வாங்க, ஷீல்டு இப்போதைக்கு செய்ய வேணாம். இப்போ அயன் இருக்குது, அதை வச்சு அயன் ஹெல்மெட்டு செஞ்சுக்கலாம். அயன் ஹெல்மெட் ஓகே. இப்போ நம்மக்கிட்ட இல்லாதது அயன் ஹெல்மெட் மட்டும்தான். ஓகே, வந்தாச்சு. இப்போ அயனை வச்சுட்டு நம்ம போயிட்டு அந்த கொஞ்சம் விட்டோம்ல, அந்த அயனையும் கொஞ்சம் உள்ளே போயிட்டு மைன் பண்ணலான்னு இருக்கேன். வாங்க போகலாம். ஏன்னா நம்ம நல்லா உள்ளே போய் மைன் பண்ணணும், அப்போ தான் உள்ளே என்ன இருக்குன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். சீக்கிரமாக போ. சவுண்டு கம்மி பண்ணாதனால எப்போ அடி விழுதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது கைஸ். சீக்கிரம். ஓகே, இங்கே தான் நம்ம அப்படி விட்டோம். அயன் எடுத்துப்போம். அயன்லாம் இங்கே எக்கச்சக்கமாக கிடைக்குது. இந்த மலைக்குள்ளே ஒரு அயன் மலைன்னு நினைக்கிறேன். இது ஒரே அயனாக காய்ச்சின்னு கிடைக்குது. நம்ம சீக்கிரமாகவே இன்னும் கொஞ்சம் ஹாரர் கேம்ஸ் போடலாம். ஸோ பேபி நல்லூர் நான் முடிச்சுட்டேன், இல்லை பேபி நல்ல ஆக்ட் 4 இருக்குது, அதை நம்ம போடுவோம் சீக்கிரமாகவே. அதை நான் எப்போ வேணாலும் போடுவேன், நீங்கள் மறக்காமல் பார்த்துருங்க. கோல்டு உள்ளே கோல்டெல்லாம் வேறு இருக்குது, சூப்பர் கோல்டு. இதை மைண்ட் பண்ணி எடுத்துப்போம். கோல்டு வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கோல்டு பிக்காக்ஸு அதெல்லாம் செய்யணும். அதுக்கு முன்னாடி நம்ம கோல்டெல்லாம் மைண்ட் பண்ணிப்போம். இங்கே கோல்டு இவ்வளோ கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஒரே இருட்டாக இருக்குது கைஸ். டார்ச் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்புறமா போயிட்டு. இருங்க, அதுக்கு முன்னாடி இந்த அயன் சரி ரொம்ப இருட்டாக இருக்குது, போய் டார்ச் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். என்கிட்ட சார்கோல் இருக்குது. அப்படியே கோல்டையும் போட்டு உருக்கிறதுக்கு வச்சுட்டு வந்துடலாம் ஃபர்னிச்சரில். இப்போ ஃபர்னிச்சர் அப்டேட் பண்ணிடலாமா? சரி வாங்க அப்டேட் பண்ணிடலாம். போகிற வழியில் தான் மரம் இருக்குது,
2 ஃபர்னிச்சர் நம்ம செய்யணும். ஒரு ஃபர்னிச்சர் வந்து அயன் உருக்கிறதுக்கு, அயன் அதில் கொஞ்சம் ஸ்பீடாக உருங்கிடும். இன்னொன்று வந்து நம்ம ஃபுட்டை உருவாக்கிறதுக்கு, அதாவது மட்டன் சிக்கன்லாம் சமைக்கிறதுக்கு அது கொஞ்சம் ஸ்பீடாக சமைக்கும் அதுக்கு. ஆனால் என்ன பக்கத்தில் இருக்கிற குக் பண்ண ஆரம்பிச்சிடுவான். தெரியாதனமா பண்ணிட்டேன். சரி, ட்ரீயை வச்சுடுவோம். இது ஒன்று தான் இருக்கா? இதை மெயின் பண்ணிடுவோமா? உள்ளே என்ன இருக்குமா? ஓகே, உள்ளே ஒன்று வச்சுருக்கானுங்க. உடச்சிக்கிட்டு தான் போகணும். வச்சுக்காச்சு. இதை இப்படி வச்சுட்டு இன்னும் நடக்காத மாதிரி இப்படி வச்சுட்டு உள்ளே வச்சுருவோம். இதை எடுத்துப்போம். அயன் வேணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கல் எடுத்துப்போம், ஏன்னா 2 செய்யணும், அதுக்கு தான். ஓகே, இந்த பிக்காக்ஸ் முதல்ல உடச்சிடலாம். உள்ளே கொஞ்சம் சார்கோல் இருக்குல்ல. ஓகே, இப்போது இந்த ஃபர்னிச்சருக்கு இன்னும் ஒரு ஃபர்னிச்சர் மட்டும் தேவைப்படுது. இதை நான் இங்கே வச்சிடுறேன். இன்னொரு ஃபர்னிச்சர் செய்யணும். ஓகே, இப்போது இதை செஞ்சிடுவோம். இது ஃபுட்டுக்கு. ஓகேவா? இப்போ நான் இதில் போட்டுடுறேன். இதை நான் எடுத்துடுறேன். நான் இதெல்லாம் வச்சிடுறேன். ஸ்டிக் எடுத்துப்போம். ஏன்னா நான் டார்ச் செய்யணும். ஓகே, 4 டார்ச் போதும். இதில் அயன் உருக்கிறதுக்கு நான் கோல்டு உருக்கிறதுக்கு வச்சிடுறேன். ஸ்டிக்கை நான் இதில் வச்சிடுறேன். ஓகே, இப்போ நம்ம போய்ட்டு நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு வரலாம். நல்ல வேலை அதுக்கு மட்டும் வுட்டை மாற்றலை. ஆனால் கிராஃப்டிங் டேபிளுக்கும் ஷீல்டுக்கும் அந்த நெதர் வேர்ல்டில் இருக்கிற வுட்டை வச்சு விட்டுருக்கானுங்க. ஸ்கெலிட்டன் கிட்டேருந்து தான் இப்படி தப்பிக்குதுன்னு தெரில. நம்மளுக்கு அயன் தேவைப்பட்டாது. அயன் இதுக்கு மேலே கோல்டு கிடச்சிச்சின்னா அயன் தேவைப்படாமல் போயிடும். ஏதோ நம்ம இதில் இந்த கேவுக்குள்ளே வந்துட்டேன். இன்னொரு கேவு மேலே இருக்குது. இதுக்குள்ளே தான் நம்ம அயனை போய் எடுத்தோம். எங்கே அந்தோ இங்கே இருக்குது. ஓகே, ஒரு டார்ச் போதும் இங்கே வைக்க. ஓகே, அயனும் வச்சு எடுத்துப்போம். மேலெல்லாம் கூட இருக்குது. ஓகே, மேலே இருக்கிறதையும் வச்சு எடுத்துப்போம். ஓகே, இங்கே அயன் மட்டும்தான் கிடைக்கும்னு பார்த்தா கோல்டு கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு கோல்டு கிடச்சதுமே. டைமண்டும் இங்கே இருந்தால் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் உள்ள ஆழமாக போய் தேடி பார்ப்போம் டைமண்ட் கிடைக்குதான்ட்டு. டைமண்ட் கிடச்சா லக்கு தான். ஓகே, இந்த டார்ச் இங்கே இருக்கட்டும், ஏன்னா நம்ம அடிக்கடிக்கு இங்கே வரணும். ஓகே, இங்கே கொஞ்சம் கோல்டு இருக்குது. இதே மைண்ட் பண்ணி எடுத்துப்போம். இன்னத்துக்கு உருக்கிட்டு இருக்கோம் அந்த ஃபர்னிச்சர் எல்லாத்தையும். நம்ம பண்ண அப்டேட்டட் ஃபர்னிச்சர். ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு அந்த ஃபர்னிச்சர்ஸ் பற்றியும் தெரியாது. ஏன்னா ரெண்டுமே எல்லாத்தையும் ஸ்பீடாக உருக்குன்னு நினச்சிட்டுங்க இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் இது சாப்பாட்டை ஸ்பீடாக இருக்கும். இது இந்த வுட்டால் செஞ்சது சாப்பாட்டை ஸ்பீடாக செஞ்சு முடிச்சிடும். இன்னொன்று வந்து அயன் கோல்டு எல்லாம் சீக்கிரமாக உருக்கி முடிச்சிடும்னு அப்போ தான் எனக்கு தெரியும். ஓகே, இங்கே கொஞ்சம் அயன் இருக்குது. உள்ள கோல்டன் அயன் ரெண்டுமே இருக்குது. ஓகே, சார்கோல் பத்தாமல் போனால் நம்ம இங்கேருந்தே கொஞ்சம் சார்கோல் எடுத்துப்போம். இதோட நம்ம கிளம்பிடலாம். ஏன்னா என்கிட்ட அதுக்கு மேலே டார்ச் இல்லை. உள்ளே போனால் ஏன்னா வர போகிறான்னு தெரில. ஸ்கெலிட்டன் வந்தானா கதை முடிஞ்சுது. ஓகே, இங்கே கீழே கொஞ்சம் அயன் இருக்குது, எடுத்துப்போம். இங்கே கொஞ்சம் அயன் இருக்குது. கோல்டு நான் இதை சொல்ல முதல்ல எடுத்தது அயன் சொல்லிட்டேன். அதுக்கு தான் நம்ம சீக்கிரமாகவே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடு இப்போவே கட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதெல்லாம் உருக்கத்துக்கு போட்டு நம்ம போய் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சம் வுட்டு தேவைப்படுது. வுட்டு தான் நம்மளுக்கு கொஞ்சம் இங்கே அவ்வளோவா கிடைக்கிறதில்ல. போயிட்டு வரத்துக்குள்ளேயும் மழை வேறு பிடிச்சிக்கிச்சா. வுட்டுக்கு தான் நான் வழி பண்ணணும். அதுதான் யோசிச்சுன்னு இருக்கோம். பக்கத்துலேயே ஃபாரஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். ஃபாரஸ்ட் தான் இல்லை. மலை மேலே ஏறி போனோம், இல்லை அந்த சைடு போனோம் நம்ம. ஸ்கெலிட்டன் ப்ளீஸ் ரவுட்ரா டே.
அடிக்கவே இல்லை. க்ரீப்பர்லாம் பார்த்தா துரத்தின்னு வருவான். நைட் ஆயிடுச்சா? அதான் எல்லாம் தைரியமாக வெளியே சுற்றுறானுங்க. 8 சார்கோல் தான் கச்சிதுன்னு கிடையாது, இன்னும் கொஞ்சம் சார்கோல் கச்சிது. நான் தான் அதை எடுக்காமல் விட்டு வந்துட்டேன். ஓகே, இது கூட போட்டு வச்சுட்டு இதை இங்கே வச்சுட்டு நம்ம தூங்குவோம். என்னாச்சு எல்லாம் வெளியே சுற்றுறானுங்க, ஆனால் தூங்க மட்டும் முடியல. ஓகே தூங்கியாச்சு. ஓகே, இப்போ என்னத்துக்கு வெளியே எல்லாம் எரிஞ்சிட்ருக்கணும். ஓகே, அவன் மட்டும் அங்கே தான் நிற்கிறான். அது விட்டு மாறிச்சான்னு தெரியலையே. இந்த வுட்டுக்கு தான் நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எப்படியாவது நெதர் வேர்ல்டுக்கு போயிட்டு இது கொஞ்சம் எடுத்துகிட்டு வரணும். பிசி தான் யூஸ் பண்ணணும். பிசின்ற பாருங்க, பிசி போகும். நான் வேறு ஒன்று இப்போ பண்ணிகிட்ருப்பேன். ஏன்னா நம்ம இப்போ பண்ண வேணாம். ஸோ இதோட வீடியோ முடிச்சுப்போம். அடுத்த வீடியோவில் நம்ம வீடு கட்டிட்டு அதுக்கப்புறம் நெதர் வேர்ல்டுக்கு போயிட்டு அந்த வுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் அதுக்கப்புறமா உங்களுக்கு வரேன். வீடு நம்ம டே 3 டே 4 தான் கட்ட போகிறோம். மறக்காமல் அதை பார்த்துருங்க. நான் எப்போ ஒன்றாலும் போடுவேன். இதோட வீடியோ முடிச்சுப்போம். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுறீங்க. பெல் ஐகான் ஆல்ல வச்சுருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸில் ஒன்று வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பாய். லவ் யூ ஆல்.